என்ன ஜோதி பாட்டி, வெத்தலை போடுறது 3 வேளை சாப்பாடுன்னு லைஃப் ஜாலியாக போகுது போல. வேற என்ன செய்ய, அந்த கிழவை என்னைய ரொம்ப தொந்தரவு பண்ணாதாமட்டி. தொந்தரவா? என்ன மாதிரி தொந்தரவு? அந்த ரூம் உள்ள என்னைய போக விட மாட்டேக்காமட்டி. எந்த நேரமும் அடைச்சிட்டு அடக்கா. அந்த கிழவனை பார்த்தாலே எனக்கு எரியுது. உங்களுக்குமா? எனக்கும் அந்த கலவனை சுத்தமாக பிடிக்காத ஜோதி பாட்டி. இருங்க, நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன், நீங்களே பார்த்து அப்புறம் என்னைய நீங்கள் நினச்சி பரிதாபப்படுவீங்க. ஏன்? அந்த கிழவன் எனக்கு பண்ண கொடுமை அவ்வளவு கேவலமான கொடுமை, அதெல்லாம் வெளியவே சொல்ல முடியாது. சை, ஐயோ, அவ்வளவு மோசமானவனா? அட கடவுளே, இப்படி வயசு பிள்ளைட்டம் பண்ணுவானா எவனாவது? அவனை செயல பிடிச்சு போடணும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இது என்னத்தையாவது உளறிட்டு எனக்கு. அது என்னன்னா, அவர் எனக்கு ஒரு பெரிய கொடுமை பண்ணிட்டாரு. அது வேற, இருங்க நான் சொல்லுவேன். இந்த போட்டோவை பாருங்க ஜோதி பாட்டி, இதில் நான் எப்படி இருக்கேன். சரி, கன்றாவியா இருக்கப்பா. இப்படிலாம் துணி போட்டு நீ இருப்பியாக்கும்? இப்படிலாம் துணி போட்டு ஆட எனக்கு ஆசையா? இதுக்கு எல்லாம் காரணம் அந்த கூமாப்பட்டி கிழமை. என்னடி சொல்லுத? ஆமா பாட்டி, இந்த கலவனுக்கு என்னைய சுத்தமாக பிடிக்காது பத்துக்கிடுங்க. அதனால பாபு மனசுக்கிட்ட இல்லாத போல அதெல்லாம் மூட்டி விட்டு என்னைய பாம்பு டான்ஸ் ஆட விட்டார், இந்த மாதிரி கவர்ச்சி துணியை போட்டு. வயசானவன் இப்படிலாம் செய்வான்? இந்த கிழவன் செய்வான், பழி வாங்கிறதுக்காக எந்த எல்லைக்குனாலும் போவான். அதனால தான் எனக்கு அந்த கிழவனை பிடிக்கவே பிடிக்காது. இனி அந்த கிழவன் உனக்கு மட்டும் எதிரி இல்ல, எனக்கும் எதிரி. 2 பேரும் சேர்ந்து, அவன் ஊர் என்ன ஊரு? கூமாப்பட்டி. கூமாப்பட்டிக்கு அவனை அனுப்பிடுவோம். அப்போ நீங்களும் என் கூட சேர்ந்துக்கிடுங்க. 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்து அந்த ஆளை ஓட விட்டுருவோம். இன்னைக்கு வேலை அவன் சாப்பாட்டுல பாதி மாத்திரைய போடுறது. நாளைக்கு குளிக்கிற கீட்டர்ல கரண்ட் சாக்கு. அதுக்கு அடுத்த நாள் அவனுக்கு மட்டும் சாப்பாட்டுல உரப்பள்ளி போடுறது. அதுக்கு அடுத்த நாள் சாப்பாட்டுல உப்பள்ளி போடுறது. அதுக்கு அடுத்த நாள் ஒரு நாள் பூரா பாத்ரூம்ல அடைச்சி வைக்கிறது. அதுக்கு அடுத்த நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணியை ஆஃப் பண்ணி விடுறது. இப்படியே 7 நாள் 7 தொந்தரவு கொடுத்தா தொண்ட காணும் தனியா காணன்னு ஓடிடுவான். சூப்பர் டீல் பாட்டி, கையை கொடுங்க. எனக்கு ஏற்ற ஜோடி இப்பதான் கிடைச்சிருக்கு. இணைந்த கைகள். ஆமா, உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது. என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. நல்ல பாட்டாக படிக்கால உட்கார்ந்து காப்போம். எந்த மனித நெஞ்சுக்கள் காயம் இல்லை சொல்லுங்கள். காலப்போக்கில் காயம் எல்லாம் மறந்து போகும் மாயங்கள். அருமையா இருக்கு தங்கச்சிக்கும் பாட்டு. என்னென்ன மண்டபூரம் ஒரே அடியாபட்டு இருக்கு. எங்க விழுந்திய? நாய் இதுவும் கடிச்சிட்டா? நாய் இல்ல, ஒரு பேய். பனிமலர்னு ஒரு பேய் பரட்டி புட்டு அடிச்சுட்டா. இல்ல தங்கச்சி, கீழே விழுந்துட்டம்மா. நீ பாடு, நல்ல மனசுக்கு ஆறுதலா இருக்கு. நானே பொழுது போலன்னு பாடிக்கிட்டு இருக்கேன். என்னைய போட்டு பாட சொல்லாதுங்க, போய் உறங்குங்க. இவர் எங்கேயா இருக்காரு? எங்க இருந்தீரு? நான் எங்கனாலும் இருப்பேன், கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தேன். மண்டகாசா எனக்கு போன் அடிச்சான். உங்க புருஷனை பனிமலர் பாட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்க. பனிமலர் எதுக்கு உங்களை அடிச்சா? அவ முட்டைய வாங்க சொல்லி ஒரே அடம் பிடிச்சா. எனக்கு முட்டை வேண்டாம் போன்னு திட்டி விட்டா. அதுக்கு பிட்டு அடிச்சு விட்டா. இந்த கதை முடியெல்லாம் கவுடாதீரு. எனக்கு தெரியாத உங்களை பத்தி. அவட்ட போய் அது பள்ளி சிரிப்பு விட்டு பழந்து எடுத்திருப்பா. வெக்கமால ஒரு மாடு மேய்க்கிற கிளவிய கூட விட்டு வைக்க மாட்டேக்காரு. மாடு மேய்க்கிற கிளவியா இருந்தாலும் அழகான கிளவில கேரு. என்னைய நம்புவியா? அந்த மண்ட கசாயத்தை நம்புவியா? கண்ட பையனை பேசுறதையும் கேட்டுக்கிட்டு புருஷனை சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா. போய் காப்பி எடுத்துட்டு வாப்போ. ஊர்ல பெரிய குடும்பம், நம்ம குடும்பம் நல்ல மான மரியாதை இருக்கு. கேவலப்படுத்தி சந்தி சிரிக்கி வச்சிடாதீன்னு சொல்லிவிட்டேன். என்ன மானம் போனா வராதுன்னே தூக்குல தான் தொங்கணும் பத்துக்கிடுங்க. இவ ஒருத்தி எதையாவது உட்கார்ந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பா. உள்ள வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமா, சோத்துக்கு உப்பு இல்ல, பாயாசத்துக்கு இனிப்பு இல்லம்பா. இதுக்குதான் முக்கியமான விஷயம் போல. சொல்லிட்டு என்ன முக்கியமான விஷயம்? இங்க இருங்க, நம்ம 2 பேருக்கு வயசாகிட்டு இருக்கு. அதோட நம்ம மாமன் வேற மெண்டல். அதாவது இப்போ கொஞ்சம் தெளிஞ்சிருக்கான். மிந்தி நம்ம மாமன் மெண்டல் தானே. இதெல்லாம் என்கிட்ட இப்ப என்கிட்ட சொல்லுது. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதாவது
போகுது, திடீர்னு நம்ம வயசாகி செத்து போயிடுவோம். அப்போ இந்த சொத்துக்கிட்டெல்லாம் என்ன செய்யறது? அவனுக்கு நம்ம ஒரு தெளிவாக ஒரு உயில் எழுதி வச்சிருவோம். அதாவது என்னன்னா, அவன் ஒரு மெண்டல் பார்த்தீங்களா, திடீர்னு மெண்டல் வாக்கில் ஏதாவது பண்ணிடக்கூடாது. அதனால இந்த சொத்துக்களை அவனுக்கு பிறக்கிற பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா, அது காலத்துல தான் விற்கவும் எதுவும் வாங்கவும் முடியும். இவன் எதுவுமே பண்ண முடியாதுன்னு எழுதி வச்சிருவோம். இந்த மெண்டல் பேரை நம்ப முடியாது. ஆரியா இப்ப நல்ல தெளிவாதான்ட்டு இருக்கான். ஏன் அப்படி பேசுத? அது மட்டும் இல்லாம நமக்கு அவன் ஒரே மவன். நம்ம செத்தப்புறம் எல்லாமே அவனுக்கு தான். நம்ம எழுத வேண்டிய அவசியமே இல்லையே. அதனாலதான் கண்டிப்பா எழுதணுங்க. இப்போ அவன் நம்ம தெரிஞ்சு செத்து போயிட்டோம்னா, அவன் இந்த சொத்தை பூரா வித்துக்கு எதுவும் வேண்டாத வேலையை பண்ணிட்டானு என்ன செய்ய முடியும்? நாளைக்கு அவ பிள்ளைய வெளியில நிற்கும் தெருவுல ஒன்றும் இல்லாம. அதனால நம்ம அந்த மாதிரி எழுதிடுவோம். எப்ப என்ன ஆகுன்னு சொல்ல முடியாதுல்ல. நாம அவன் இப்ப தெளிவாதான் இருக்காமட்டி. பைத்தியம்லாம் குணமாயிட்டு. என்ன ஏன் பேச்சு ஓடுது? ஒன்னும் இல்ல மைசன், உங்க அம்மா சொத்தை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கா. சும்மா இருங்க எதுவும் சொல்லாதுங்க. சொத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கா? இல்ல மைசன், நீங்க ஒத்தைக்கு ஒரே ஒரு பையன்ல, அதான் எல்லாத்தையும் உங்க பேர்ல மாத்துறத பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஒருத்தன் தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு மாத்தணும்? எப்படினாலும் அது எனக்கு தானே. ஆமா மைசன், நீங்க கொஞ்சம் அரமெண்டல் பத்தீங்களா? திடீர்னு எதையும் வித்துக்குன்னு ஆசை பண்ணிடக்கூடாதுல, அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னது அரமெண்டலா? என்னப்பா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கோவப்படாதப்பா. நாங்க சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீ அரமெண்டெல்லாம் இல்ல. நீ தெளிஞ்சு எவ்வளவு அழகா குடும்பஸ்தனா ஆயிட்ட. உன்னைய நாங்க அப்படி சொல்லுவோமா? போ, உன் பொண்டாட்டி கூப்பிடுதா, அவளுக்கு போய் பழம் ஜூஸ் போட்டு கொடு. ரெண்டு பேருக்கும் நேரம் போக மாட்டேங்குன்னு ஏதாவது பேச வேண்டியது. இவருக்கு அறிவே இல்ல. அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் உளறிக்கிட்டு இருக்காரு. அவன் அடிப்பான். அவன் கேட்டா நான் சொன்னேன். நாளைக்கு லாயரை பத்தி இந்த மாதிரி கோயில் எழுதி வச்சிருவோம். அவனுக்கு தெரிய வேண்டாம், சரியா? சரி. ஆரியா ஆரியா இன்னைக்கு குடோன்ல இருந்து தேங்காய் ஃபேக்டரிக்கு போலையோ? தர்ஷினி போன் பண்ணி சத்தம் போட்டு கிடக்கா. ஆரியா இல்ல கூப்பிட அப்படி நின்றுகிட்டு இருக்கா. ஏய் ஆரியா, என்னெல்லாம் அழுதுட்டு நிக்க? ஒண்ணும் இல்லைண்ணே. இல்ல எதுக்கு அழுது? என்ன விஷயம்ட்டு சொல்லு. இல்லைண்ணே, முன்னாடி நான் பைத்தியமா இருந்தோம்லானே, அதை இப்போ கிடந்த அம்மாவும் அப்பாவும் சொல்லி காமிச்சிட்டு கிடக்காங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் மதுவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவோ மாறி திரும்பி எடுத்து நல்லபடியா குடும்பஸ்தனாதானே இருக்கேன். இவன் பைத்தியம், சொத்து எதுவும் பண்ணிடுவான், உயிர் எழுதணும், அது இதுன்னு ரெண்டு மண்டலும் பேசிக்கிட்டு இருக்கேன். மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது. நமக்கு ஒரு பிரச்சனையை பெத்தவங்களே இப்படி சொல்லி காட்டினா என்னென்ன அர்த்தம்? இல்ல சித்தி எல்லாம் பேசவே தெரியாது, இதாவது உளறிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்காத. ஆனா உன் மேல ரொம்ப பாசம் தெரியுமா ரெண்டு பேருக்குமே. நீ ஒரு பிள்ளை பத்தியா? என்ன உங்க அப்பா இருக்காருலானே, அதான் நம்ம பெரியப்பா, அவரை ஏமாத்தி எங்க அம்மா ஏகப்பட்ட சொத்தை எழுதி வாங்கிட்டு, அந்த பாவத்துக்கு தான் நான் சின்ன வயசுல இருந்து ஒரு மாதிரி மெண்டல் கணக்கா அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஏதோ இந்த மதுவை கல்யாணம் பண்ணி கொஞ்சம் நல்லா மாறி ஓரளவு நல்லா இருக்கேன். இப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கஷ்டமா இருக்குன்னு. எங்க அம்மா பண்ண பாவத்துக்கு தான் எனக்கு இப்படி வந்திருக்கு தெரியுமா? பெத்தவங்க பண்ண பாவம் பிள்ளைகளை பிடிக்குன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? இல்ல லூசு, நீ மெண்டல்லாம் கிடையாதுல. யாருல சொன்னது? கிறுக்க மாதிரி உளறிட்டு இருக்காது. நீயே இப்ப 3 வாட்டி மெண்டல் கிறுக்கு லூசுன்னு சொல்லிட்டேனே. கோமுட்டி தலையா, நான் சொல்றது செல்லமா சொல்றேன். எல்லாரையும் அப்படிதான் சொல்லுவாங்க. இதெல்லாம் மண்டையை போட்டு குழப்பாத. உனக்கு பிறக்க போற குழந்தைய எப்படி வளர்க்கலாம், அதுக்கு என்னென்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு யோசி, சரியா? அதை விட்டுட்டு அம்மா சொல்றாங்க அப்பா சொல்றாங்கன்னு தேவையில்லாத டாபிக் உள்ள போவாத. சரிண்ணே. அழுறதுன்னு இருக்கு. நம்ம வீட்டுக்கே மூத்தவன் நீ. ஏன்னா உனக்கு தானே குழந்தை பிறக்க போகுது. அப்ப வீட்டுக்கு மூத்தவன் நீ தானே. சும்மா இருந்தேன். எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள உனக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் மெதுவா பண்ணுவோண்டி. லவ் பண்றது நல்ல ஜாலியா இருக்கு. நீ வேற கல்யாணம்னு சாவடிக்காத. ஓஹோ, அப்படி போதா கதை. சரி நீ நடத்து. சரி வா, கீழே போலாம். மொட்டை மாடியில நிறுத்தி என்னதை பார்த்துக்கிட்டு இருக்க? மீன் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. இந்த ஊர்லேயே ஃப்ரெஷ்ஷான மீன் அந்த கிறுக்கண்டா தான் கிடைக்குமா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளத்தங்கரையில் உட்காந்து மீன் பிடிப்பானா எல்லாரும் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் வியாபாரம் பண்ணுற மாதிரி எனக்கும் கொடுக்க போகிறான். தைரியமாக போவோம். 2 மணி நேரம் பர்மிஷன் போட்டு எங்கேயாவது ஆத்தங்கரையோ குளத்தங்கரையில போய் உட்கார போறேன். ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து மண்டெல்லாம் வலிக்கு. புது மருந்துகள் கண்டுபிடிக்கணும்னா இயற்கையான இடத்துல போய் உட்கார்ந்தாதான் அந்த மாதிரிலாம் எனக்கு அறிவு நல்ல வேலை செய்யும். ஹலோ ராணி நீ தேடி வந்துட்ட ராணி. மீன் எவ்வளவுப்பா? ஒரு 1 கிலோ மீன் கொடு.
என்னட்டு இப்படி சொல்லுது? உனக்கு இல்லாத மீனா? எல்லா மீனும் உனக்கு தான். பாப்பா எங்கிட்டி? பாப்பா நல்லா இருக்காளாட்டி? ஏ இந்த உரிமை கொண்டாடுறவளெல்லாம் அங்கே வச்சுக்கிடாத. எப்பா உன் பாப்பாவை நீயே கூட்டு போயிருப்பா, தயவு செஞ்சு ஆளை விடுங்கப்பா. ஏன்டி இப்படி எல்லாம் பேசுத? எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், திடீர்னு மாறிட்டிய. இங்க இருந்து யாருன்னு எனக்கு தெரியாது, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. மீனை கொடு. ராணி வாடி, நம்ம வீட்டுக்கு போலாம். மேல கை வைக்கிறவளெல்லாம் வச்சுக்கிடாத, மரியாதை கட்டுறோம். நான் உன் புருஷன் தானே. சீ வாய மூடு, பைத்தியக்காரனா என் புருஷனா, ஓடிரு. ஓ, இது அந்த 2 மெண்டல் கேஸ் தானே. இந்த பொம்பளைக்கு நான் தானே ஊசி போட்டு விட்டேன். தெளிவானதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமாயிட்டு போலங்க. அடடா, நல்லது பண்ணிட்டதா நினைச்சு பெரிய கெட்டது பண்ணி வச்சுட்டேனே. எவ்வளவு அழகா வாழ்ந்தோம் மரத்தடியில, இப்ப இப்படி என்ன விட்டு போயிட்டியடி. உன்னையும் பிள்ளையும் நினைச்சு தினம் சாவுறேன். சீ வாய மூடு, நான் முதல்ல மீன் வாங்க வர்றதுக்கு யோசிச்சேன். எரிச்சலா இருக்கப்பா, காசு வாங்கிட்டு மீனை கொடு. எந்த நாதாரி நாய் கண்ணு பெட்டதோ என் குடும்பமே அடைஞ்சு போயிட்டேன். நான் என்ன செய்வேன்? ஐயோ, நம்ம நல்லது பண்றதா போய் கடைசியில் இப்படி கெட்டதாயிட்ட. கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊசி ரெடி பண்ணி இந்த அக்காவுக்கு போட்டு பழையபடி புருஷன் கூட சேர்த்து வச்சிடணும். போதும், தெரிஞ்சதே தேவையில்லை, தெரியாம இருக்கிறதா நல்லது போல. ராணி, மீன் எடுத்துக்கோ. ஓ மீன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அந்த அக்கா நடந்து போறதுக்குலாம் நான் என் ரூம்ல இருக்கிற ஊசி எடுத்துட்டு வந்து இந்த அக்காவுக்கு இப்போ குத்த போறேன். இது தெருவில் எங்கேயுமே கேமரா இல்லை, இப்போ ஊசியை குத்திடுவோம். ஆ ஏய் நில்லு, ஏய் நில்லு, என்ன பண்ண? நாளைக்கு தெரியும் மேடம். இவன் உருண்டமண்ட ஆஸ்பத்திரியில் இருக்கிற டாக்டர் தானே? என்ன பண்ணா பின்னாடி? ஊசணி குத்துன மாதிரி தான் இருந்தது, என்னன்னு தெரியலையே. எம்மாடி எப்பாடி, இழுவுனி ஒரு வழியா தூங்கிட்டு போல. சரியான இழுவுனிப்பா, எந்த நேரம் அழுதுட்டு கிடக்கு. இப்படி இப்படியே நான் பார்த்ததே இல்லை. சரி தூங்க வேண்டிதான். இது என்ன ட்ரெஸ்ஸு? தமிழ் செல்வி பாப்பா, இது யார் வீடு? என்ன ராணி, காலையில பிள்ளையத்துக்கிட்ட போற? இழிச்சக்கா. என்ன திடீர்னு? இளிச்சம்மா நீ தானே கூப்பிட்டு இருந்த, இப்ப என்ன இளிச்சக்கா? நீ ஆபீஸ் கிளம்பு, கூட நான் பிள்ளைய வச்சிருக்கேன். என்ன சின்ன குட்டி ஒரே சிரிச்ச முகமா இருக்கீங்க? ராணியே ஒரு மாதிரி முழிக்குதோ. ஆ வா 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 வா. எம்மா கடிச்சு புட்டா. ஏன் பிள்ளைய எதுக்கிட்டி போடுங்குத? பிள்ளைய தொட்ட கையை பிச்சிருவேன். ஐ ராணி மறுபடியும் பைத்தியம் ஆயிட்டா. இல்ல ராணிக்கு தெளிஞ்சிட்டு, இப்பதான் உண்மையா தெளிஞ்சிருக்கு. இந்த துணி எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் ரோஸ் கலர் சேலை எங்க? தெரியலையம்மா, ஏன்ட்ட ஒரு ரோஸ் கலர் சேலை இருக்கு, வேணா கட்டிட்டு போ. என் புருஷன் எங்க? மாமோய், அழகான குருவி கூடு களைஞ்சு போயிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். பல மாதங்களுக்கு பிறகு ராணி தெளிந்து விட்டாள். இப்பதாங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ நிமல் மாமாவும் மென்டல், நிமல் மாமா பொண்ணும் மென்டல். ஆமாங்க, என் மாமாவை விடுங்க. ஆனா இவ எப்படி இருந்தாதாங்க நல்லது, அப்பதான் அவ சந்தோஷமா இருக்க முடியும். ஆமாம் ஆமாம், இப்படியே இருக்கட்டும், பாவம். எனக்கு வாழவே பிடிக்கல. என் பொண்டாட்டியும் இல்லை, என் பிள்ளையும் இல்லை. எனக்கு ஒரு சாவு வர மாட்டுக்கே கடவுளே. மாமா மாமா. ராணி வந்திருக்கா. நேற்று தானே என்னை திட்டிட்டு போனா, இன்னைக்கு பழைய சேலையை கிட்டிட்டு வந்திருக்கா. ராணி இரு மாமா, மேல வாரேன். இரு, நான் இப்ப கீழே வாரேன். மாமா குதிச்சிடாத. ராணி என் செல்லமே. இவர் என்ன மெண்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு? மாமோய், எம்பிட்டு நாள் ஆச்சு. ஏன் இப்படி பண்ணுதீங்க மாமா? யோ மாமோய். ராணி, உன் மேல நான் உயிரே வச்சிருக்க தெரிய மாட்டி. நானும் தான் மாமா, எனக்கு நீயும் நம்ம பாப்பாவும் தான் உயிர். ஏன்டி இவ்வளவு நாள் என்கிட்ட பேசாம போனேன்? எவ்வளவு நாள் மாமா? எத்தனை நாளைக்கு? என்னது நடிக்காத. வளரிட்டே கடை. சரி, இளிச்சக்கா வீட்டில் தூங்கிட்டு இருக்கேனா பார்த்தா நம்ம பிள்ளை பக்கத்தில் கிடந்த உடனே தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன். போட்டி உண்டு, நான் பேசவே மாட்டேன். என்னதோ வளரிட்டே கிடக்க. சரிவா, இன்னைக்கு மீன் பிடிக்க போவோம். என்னன்னே தெரியல, நல்லா சாப்பிட்ட மாதிரியே இல்லை. ஏன் அப்படி இருக்கு எனக்கு தெரியல எனக்கு. ஆனா நீ இவ்வளவு நாள் என்கிட்ட நீ பேசாம எங்கேயோ போய் இருந்துட்ட. என்னது எதுவும் வளராத மாமா, உனக்கு ஒரே விளையாட்டா போச்சு. வா மேலே போவோம். ஏன் மாத்தி மாத்தி பேசதானே தெரியல. ராணி, இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. நான் போல, நீ எங்கேயும் வாடிடாம இரு. போ, போய் மீன் பிடிச்சிட்டு வாப்பா, சிக்கி. ரெண்டக்கா 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 ரெண்டக்கா. என் செல்லம் அந்த பாட்டு கட்டிக்கு 8 மாசம் ஆயிட்டு.
நம்ம 2 பேரும் இன்னைக்கு சந்தோஷமா மீன் பிடிக்க போவோம். ஆ சரி மாமா